Hi friends, இன்னைக்கு ஒரு சூப்பரான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும், இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. இன்னைக்கு vlog பாத்தீங்கன்னா என்னோட வீக்கெண்ட் கிளீனிங் ரொட்டீன், அதாவது வீக்லி கிச்சன் கிளீனிங் ரொட்டீன் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு என்னோட இந்த கிளீனிங் ரொட்டீன் பற்றி தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இது என்னோட வீக்லி கிளீனிங் ரொட்டீன். வாரத்துக்கு ஒரு தடவை என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்பை எப்படி க்ளீன் பண்ணுவேன், மந்த்லி ஒன்ஸ் வந்து எப்படி என்னோட கிச்சனில் இருக்க கபோர்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் தான் இந்த vlogல வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தீபாவளி வர டைமில் நிறைய பேர் வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் நான் வந்து தீபாவளிக்குன்னு க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுருக்க மாட்டேன். வாரத்துக்கு ஒரு தடவை, மந்த்லி ஒன்ஸ், அதுக்கப்புறம் டெய்லி க்ளீனிங் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறதுனால இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது எனக்கு க்ளீனிங் வேலைகள்னு பெருசாக இருக்காது. யூஸ்வலாக பண்ணக்கூடிய வேலைகள் தான் பண்ணுவேன். புதுசாக நம்ம சேனல் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்குறீங்க உங்களோட வீக்லி கிளீனிங் ரொட்டீன் பற்றி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. நான் ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு வீடியோவும் செப்பரேட்டாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய வீக்லி கிளீனிங், டெய்லி கிளீனிங் அப்படின்னு தனித்தனியாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி என்னோடய க்ளீனிங் ரொட்டீனை நான் பிரித்து பண்ணுறதுனால வேலையும் ஈஸியாகிடுது, வீடும் எப்பவும் க்ளீனாக இருக்குது. ப்ளஸ் எனக்கும் வந்து க்ளீனிங் வேலைகள் நிறையா இருக்கே அப்படின்னு சொல்லி எப்போவும் ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுறதோ, ஒரே நாள் எல்லா வேலையும் செஞ்சு டயர்ட் ஆகுறதோ, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறது இல்லை. ஸோ அப்படியே என்னோடய க்ளீனிங் ரொட்டீனை பார்த்துக்கிட்டு இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான டாபிக் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நாமே ஒரு சில கேள்விகள் நம்மளையே கேட்டுக்கிறது மூலமாக நம்ம லைஃப்பை பற்றி ஒரு புரிதல் நமக்கு வரும். ப்ளஸ் நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு லைஃப்பில் என்ன தேவை, எதெல்லாம் நம்ம லைஃபுக்கு சந்தோஷம் கொடுக்கும், எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்த்துறது மூலமாக வாழ்க்கை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கு நம்மளை எப்படி நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியாஸும் நிறைய ஒரு டிப்ஸும் இருக்க மாதிரியான ஒரு சில கொஷின்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க அந்த கொஷின்லாம் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், எந்த விஷயத்தை எந்த வேலையை பண்ணும்பொழுது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற கேள்வியை உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேளுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அவங்களோட பேஷனை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. சிலருக்கு வந்து அவங்களோட டெய்லி வேலை, அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஒரு ஒர்க் பிளேஸ் வந்து பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த ஒர்க்கும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அதை பண்ணும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சில பேருக்கு வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்கிட்டு, வீட்டில் இருக்க வேலைகளை பார்த்துக்கிட்டு, குடும்ப பொறுப்புகளை எடுத்து பண்ணுறது, ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிறதுல ரொம்ப ப்ரௌடாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்றத கரெக்டாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயத்த எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் எப்பயும் விட்டு கொடுத்துடாம, அதில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் குறையாமல் எப்போவும் நீங்கள் அதை பீஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் ரசித்து பண்ண ஆரம்பிங்க. அந்த சந்தோஷம் இன்னும் ஜாஸ்தியாகிட்டே போகும். செகண்ட் கொஸ்டின், என் லைஃப்பில் நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன், அந்த விஷயத்தை ரீச் பண்ணுறதுக்கு நான் ஏதாவது முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கேனா அப்படின்ற கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. சில பேருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட்குள்ளே வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க, சில பேருக்கு கார் வாங்கணும், இல்லை சில பேருக்கு வந்து அவங்க நினைக்கிற ஒரு வேலையை உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அவங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதை வந்து நினச்சி காலத்தை கடத்திக்கிட்டே இல்லாமல் அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கிறோமா அப்படின்ற கேள்வியை உங்களுக்குள்ளே கேளுங்க. இது வரைக்கும் எடுக்கலைன்னா அதுக்கான முயற்சிகளை இனிமேலாவது நம்ம எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் சீக்கிரமே நம்ம நினச்ச விஷயத்த ரீச் பண்ண முடியும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எஃபர்ட் அந்த விஷயத்தை ரீச் பண்ணுறதுக்காக பண்ண முடியுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் நீங்கள் நினச்ச விஷயத்தை அடையிறதுக்கு இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தேர்ட் டிப், உங்ககிட்டே உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னென்ன, அது வந்து உங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்லேயாகவும் இருக்கலாம், உங்களோட கேரக்டர் வைஸாகவும் இருக்கலாம். எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு,
உங்ககிட்டயே அப்படின்ற கொஸ்டினை கேளுங்க. அப்படி கேட்கும் பொழுது அதுக்கான பதில் கிடைக்கும் இல்லையா, அது மூலமாக உங்களோட அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ஜாஸ்தியாகும். சில பேருக்கு அவங்கள வந்து ரொம்ப நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணிக்கும் பொழுது அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேருக்கு நம்ம ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடான பர்சனாக இருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். அந்த குவாலிட்டி அவங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டியாக இருக்கும் அவங்கக்கிட்டேயே. சில பேருக்கு அவங்க லைஃப்பில் எடுக்கக்கூடிய டெசிஷன்லாம் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் கரெக்டாக எடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப சரியாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒரு குவாலிட்டி அவங்கக்கிட்ட பிடிச்ச குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட உங்களுக்கே பிடிச்ச விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்றத கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்குள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கும் பொழுது இன்னுமே நம்மளை பாசிட்டிவாக நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு அதுக்கான தேடல் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ப்ளஸ் நம்மக்கிட்ட இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது நம்மளை நாமளே நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவோம். 4th டிப், நம்மக்கிட்ட நமக்கே பிடிக்காத குவாலிட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்றத உங்களுக்கு நீங்களே கேளுங்க. எல்லாருக்குமே பிடிச்ச விஷயங்கள் இருக்க மாதிரி பிடிக்காத விஷயங்களும் நம்மக்கிட்ட இருக்கும். அந்த பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சு அதை நம்ம கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணுறது மூலமாக இன்னுமே நம்மளை ஒரு பெட்டரான பர்சனாக மாற்றிக்க முடியும். சில பேருக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் டக்குன்னு கோவம் வந்துடும். அது அவங்கக்கிட்டே அவங்களுக்கு பிடிக்காத குவாலிட்டியாக இருக்கும். சில பேர் அர்த்தமே இல்லாத விஷயத்துக்கு கூட அப்படியே கண்ணிலிருந்து கடகடன்னு கண்ணீர் தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிரும். டக்குன்னு எமோஷ்னல் ஆயிடுவாங்க. அது அவங்கக்கிட்ட பிடிக்காத ஒரு குவாலிட்டியாக இருக்கும். அதை மாற்றணும்னு நினைப்பாங்க. பட் அந்த டைமில் மட்டும்தான் நினைப்பாங்களே தவிர அதுக்கப்புறம் அது மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சி எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நமக்கே பிடிக்காத விஷயங்கள் நிறைய இருக்கும். அதை மாற்றிக்கிட்டால் நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரியும். பட் அதை மாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி இது வரைக்கும் எடுக்காமல் இருந்திருப்போம். இப்போ நாம் இந்த கேள்வியை நம்மக்கிட்ட கேட்கறது மூலமாக இனிமேலாவது நமக்கு பிடிக்காத, நம்ம லைஃப்க்கு உதவாத, நம்ம லைஃப்பை பாதிக்கிற மாதிரியான அந்த ஒரு குவாலிட்டியை நம்மக்கிட்டேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்டேருந்து அதை அவாய்ட் பண்ணுறது மூலமாக நம்மளோட லைஃப் இன்னுமே பெட்டராகும். நம்மளோட மைண்ட் இன்னுமே பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கும். அடுத்த கொஸ்டின், உங்களை நீங்களே விரும்புறதுக்கு, உங்கள் மேலே நீங்களே அன்பு செலுத்துறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண்ண போகிறீங்க ஒவ்வொரு நாளும் அப்படின்ற கேள்வியை உங்களுக்குள்ளே கேளுங்க. அப்போ தான் செல்ஃப் கேர் அப்படின்ற விஷயத்தை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. செல்ஃப் கேர் அப்படின்றது ஒரு ஸ்கின் கேர், ஹேர் கேர் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் மென்டலி நம்மளை எப்படி பீஸ்ஃபுல்லாக, ரிலாக்ஸாக, ஹாப்பியாக வச்சுக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன தேடல் நமக்குள்ளே எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இதை ஒவ்வொரு நாளும் நம்மளோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக நம்ம ரொம்ப சந்தோஷமான ஒரு பர்சனாகவும் இருப்போம். ப்ளஸ் நமக்கு நாமே கொஞ்சம் கேர் பண்ணி நம்மளை பார்த்துக்கும் பொழுது லைஃப் கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்கும். அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.